நம்ம நல்லவங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லையா? என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் தான் ரொம்ப கரெக்டு, அந்த சூழ்நிலையில் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன்னு நம்ம செஞ்ச தப்பை கூட நம்மளுக்கு வந்து நியாயப்படுத்த தெரியுது இல்லையா? ஆனால் எப்படிங்க அடுத்தவங்களை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க யாருன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள பற்றின ஒரு குறைகள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க பாருங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பாரு அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இது இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் இல்லையா? ஏன் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? யாராவது அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்டல் மோட்லேயே அவங்கள பார்க்குறது. அது எப்படிங்க? அவங்களோட மனநிலை என்னவோ அதை வச்சு தான் அவங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதே மனநிலையை நீங்கள் ஏன் அந்த நபர் மேலே கொண்டு வரணும்? அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற சுயம் எங்கே போச்சு? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெயின் எப்பயோ சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் அதர்ஸ் ஒப்பீனியன், அதர்ஸோட அந்த தாட்ஸு அதெல்லாம் ஏன் நம்ம மைண்டை ஆக்கிரமிக்குது? இப்போ நம்ம நல்லவங்களா? யோசிச்சு பாருங்கள்.